Today we are going to see about tuberculous meningitis. ஓகேங்களா? meningitisனா என்னப்பா? inflammation of the meninges. அதாவது brainோட covering layer ஆன meninges வந்து inflammation ஆகுதுன்னா meningitis. meningitis நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம்னா இது ஒரு covering layer தானே. உள்ள இருக்கக்கூடிய brain tissues அஃபெக்ட் பண்ணும். it will lead to abscess. ஒரு இன்ஃப்ளமேஷனை நம்ம ஃபர்தரா ட்ரீட் பண்ணாமே ப்ரொலாங்கா விட்டுட்டே இருந்தோம்னா அது என்னவா ஃபார்ம் ஆகும்? ஆப்சஸ் ஃபார்ம் ஆகும். ஆப்சஸ்னா என்ன? பஸ் ஃபார்ம் ஆகும். பஸ் எதனால ஃபார்ம் ஆகும்? ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஒரு டிஷ்யூ வந்து இன்ஃப்ளேம் பண்ணி அது ப்ரோக்ரெஸ்ஸாக போகும்போது இனிஷியலாக ஸ்வெல்லிங் இருக்கும், அப்புறம் எடிமாவே இன்னும் அதிகமாகும், அப்புறம் அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகும், அதுக்கப்புறம் நெக்ரோசிஸ் ஃபார்ம் ஆகும், பஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மெனிஞ்சஸை ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா இட் வில் லீட் டு பிரெயின் ஆப்ஸ். கவரிங்கை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம், அது இன்ஃப்ளேம் ஆகிட்டே இருக்கும்போது கவரிங்லேருந்து அது ஃபர்தராக எங்கே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது? பிரெயினோட டிஷ்யூஸ்க்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. டிஷ்யூஸ் அஃபெக்ட் பண்ணி பிரெயினில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பஸ் ஃபார்மேஷன் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இட் வில் ஸ்ப்ரெட் டு அனதர் டிஷ்யூஸ். பிரெயினோட சரௌண்டிங் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, tuberculous meningitis பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் tuberculous meningitis அப்படின்னா? பேஸ்ட் ஆன் தி காஸ்டிவ் ஆர்கானிசம் பேஸ் பண்ணி நம்ம மெனிஞ்சைட்டிஸை கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்ம ப்ரீவியஸாக பயோஜெனிக் மெனிஞ்சைட்டிஸ் பார்த்தோம், இப்போ வந்து tuberculous meningitis. ஏன் tuberculous meningitisனு அதுக்கான நேம் இருக்குன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலைன்ற பர்டிகுலர் பாக்டீரியானால எது இன்ஃப்ளேம் ஆகுது? மெனிஞ்சஸ் வந்து இன்ஃப்ளேம் ஆகுது. அதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இட் வில் இன்ஃபெக்ட் தி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. ஓகேங்களா? வாட் ஆர் தி கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்? ஈட்டியாலஜி மேஜர் காஸ் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலைன். அப்புறம் வந்துட்டு ஏற்கனவே டியூபர்குலோசிஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த பல்மரி சைட்லேருந்து ஹெமட்டனஸ் சைட் போயிட்டு மெனிஞ்சஸ் அஃபெக்ட் பண்ணுவோம். செகண்ட் காஸ். இன்னொரு காஸ் வந்து டியூபர்குலோசிஸ் பேஷண்ட்டோட க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே அஃபெக்ட் ஆகும். இதோட ஈட்டியாலஜி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஸ் தான், மேஜர் காஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலைன். அது எப்படி வேணாலும் ஸ்ப்ரெட் ஆகலாம்ப்பா. எது டிரெக்டாக ஏர் ட்ராப்லெட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகலாம், இல்லைனா ஆல்ரெடி நம்மளோட ஃபேமிலியிலே யாருக்காவது இருக்குது, இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், நீங்கள் டிபி வார்டில் வந்து போஸ்ட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது டிபி பேஷண்ட் கூட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பரான பிபிஇ போடலைன்னா ஈஸியாக நீங்கள் ஒரு இன்னும் காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா ஈஸியாக என்ன ஆகிடும்? அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபர்தராக உங்களுக்கு டியூபர்குலோஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டியூபர்குலோஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்டை டீல் பண்ணும்போது ப்ராப்பர் பிபிஇ போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் மாஸ்க்கு, க்ளவுஸாவது போட்டிருக்கணும். ஏன்னா இந்த ஏர் ட்ராப்லெட்னால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ்ன்றதுனால இன்ஃபெக்டட் பேஷண்ட் வந்து ஸ்னீஸ் பண்ணாலோ காஃப் பண்ணாலோ அந்த ஏர் ட்ராப்லெட்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலைன் க்ளோஸ் கான்டாக்ட் வித் பேஷண்ட்ஸு, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு ஸ்டேட்டஸ். நீங்கள் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் அப்படின்னா ஈஸியாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான் ஹெமட்டோஜினஸ் ரூட் வழியாக ஆல்ரெடி இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பிரெயினில் வந்து இந்த டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸ் இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்மனரி டியூபர்குலோசிஸ் இருக்குது. அதாவது லங்ஸில் வந்து அவங்களுக்கு டியூபர்குலோஸ் இருக்குது. அதை அவங்க ட்ரீட் பண்ணாமே விட்டுட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் பாக்டீரியா வந்து ஹெமட்டோஜினஸ் ரூட் வழியாக, அதாவது பிளட்டு வழியாக வந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது பிரெயினில் போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரியாக வரதுக்கான சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மேம். ஃபஸ்ட்டு போனோம்னா நாசியா வாமிட்டிங் இருக்கும். அப்புறம் வந்து ஃபீவர் ஹெட்டேக்கு. எதனாலனா இன்ஃப்ளமேஷனோட ஃபஸ்ட் சைன் வந்துட்டு ஃபீவர். அப்புறம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அப்புறம் ஃபோக்கல் நியூராலஜிக்கல் டெபிசிட்ஸ் இருக்கும். இன்ஃப்ளமேஷனோட சைன்ஸ் தான் இருக்கும். ஹெட்டேக் இருக்கும், ஃபீவர் இருக்கும், நாசியா வாமிட்டிங் இருக்கும், நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஃபோக்கல் நியூரலாஜிக்கல் டெபிசிட்னா பிரெயின் ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுது. இப்போ அந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து மெமரிக்கு ரெஸ்பான்சிபிளான ரீஜன்னா எது அஃபெக்ட் ஆகும்? மெமரி எஃபெக்ட் ஆகும். இது ஒரு லாங்குவேஜுக்கான ரீஜன் அப்படின்னா லாங்குவேஜ் அஃபெக்ட் ஆகும். இதே ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனுக்கான ரீஜன் அப்படின்னா காக்னிஷன் அஃபெக்ட் ஆகும். இதே மூவ்மெண்ட்டுக்கான ஏரியா அப்படிங்கும்போது நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ எந்த பர்டிகுலர் இடத்துல அந்த பாக்டீரியா வந்து இன்ஃப்ளேம் பண்ணுதோ அந்த பர்டிகுலர் இடம் வந்து அது எந்த ஃபங்க்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிளோ அது அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ் ஹைட்ரோசெஃபலஸ், cranial ampules. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோசெஃபாலஸ்ப்பா. ஹைட்ரோசெஃபாலஸ்னா என்ன? அக்குமுலேஷன் ஆஃப் சிஎஸ்எஃப் இன் தி பிரெயின். ஓகேங்களா? எதனால் நமக்கு சிஎஸ்எஃப் வந்து அக்குமுலேட் ஆகுதுன்னா இன்ஃப்ளமேஷனோட ஃபர்ஸ்ட் சைன் வந்து ஸ்வெல்லிங் அங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
நம்மளோட cranial கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடியது தான் நம்மளோட பிரெயின். ஓகேங்களா, ஸ்கல்லுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து அதுக்குன்னு ஒரு சர்ஃபேஸ், எதுக்கு பிரெயினில் வந்து இந்த ஜைரியம் சல்கை இந்த ஃபோல்ஸு டிப்ரெஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா பிரெயினோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப பெருசுப்பா. அது இந்த cranial கேவிட்டிக்குள்ளே இடம் பத்தாதுன்றதுனால தான் ஃபோல்டாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இவ்வளோ தான் சர்ஃபேஸ், இவ்வளோ தான் டிஷ்யூஸ் இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கணும். இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது இந்த டிஷ்யூஸ் என்ன ஆக ஆரம்பிக்கும், ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்கும். ஸ்வெல்லிங்னா என்ன, வீக்கமாகும். அப்போது இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து இவ்வளோ பெருசாகும் போது நம்மளோட கேவிட்டியில் வந்து இடம் பத்துமா, பத்தாது. அப்போ அங்கே என்ன ஆகும்னா இங்கே பிரெயினில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் என்னது, இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர். கிரேனியம்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் தான் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர். இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ஃபேஸ் இடம் பத்தாதனால என்ன ஆகும், அதிகமாகும். ஸ்வெல்லிங் ஆகிறதுனால இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ரைஸ் ஆகும். இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ரைஸ் ஆகும்போது சிஎஸ்எஃப் வந்து அக்குமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே ஒரு ஈக்குவலிபிரியமில் தான் மெயின்டைன் ஆகும். பிரெயின் டிஷ்யூக்கு வந்து ப்ராப்பரான பிளட் சப்ளை போகணும், சிஎஸ்எஃப் ப்ராப்பராக ட்ரெயின் ஆகணும், சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே மிஸ் ஆகும்போது தான் வந்து அங்கே ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகுது. சிஎஸ்எஃப் அக்குமுலேட் ஆகுது. அந்த சிஎஸ்எஃப் அக்குமுலேட் ஆகக்கூடிய அந்த கண்டிஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹைட்ரோசெஃபாலஸ்ன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா cranial nerve palsy. நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ் தான் என்னது, cranial nerves. மொத்தம் 12 cranial nerves இருக்குது. அதில் ஏதாவது வந்து பர்டிகுலராக அஃபெக்ட் ஆகுதுங்கும் போது, இப்போ ஆப்டிக் நர்வ் அஃபெக்ட் ஆனால் நமக்கு விஷன் அஃபெக்ட் ஆகும். அக்லோமோட்டார் நர்வ் அஃபெக்ட் ஆனால் மூமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஐ மூமெண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுறது. இதே வந்து ஃபேஷியல் நர்வ் அஃபெக்ட் ஆனால் ஃபேஷியல் மூமெண்ட்ஸு, சென்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இந்த மாதிரி எல்லாமே ஆகிறதுக்கான சான்ஸ்